2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அதில் சொல்லப்பட்ட வசனங்களை அப்படித்தான் நாம் பிரதானமாய் நாம் தியானிப்பதாய் இருந்தாலும் அதற்கு ஆதாரமாய் உள்ள ஒரு இது ஸ்கிரிப்சர், இது வேத வாக்கியம், எல்லாம் வேத வாக்கியங்கள் தான். ஆனால் சில நடைமுறை ஒரு பகுதியும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த எபிரேயரில் வாசிக்கிற அந்த வசனங்கள் 2 தீமோத்தேயுவில் வருகிற 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 அதுவும் வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான பகுதி என்று நாம் காண முடியும். அதில் உள்ள ஒரு சவாலான ஒரு இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பது மோசையினுடைய வாலிபனாக இருந்த அந்த மோசே, ஏன் அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இந்த தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்ட அப்படி ஒரு அவன் கனமுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். ஆகவே மோசே அவன் தன்னுடைய வாலிப நாட்களிலேயே தன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தவன். கிறிஸ்து என்று அந்த நிதர்சனமாய் உள்ளதல்ல, கிறிஸ்து என்ற நிழலாய் இருந்த அந்த பகுதியை அவன் கண்டவன். ஆகவேதான் அவனை குறித்து எழுதின அந்த பகுதியிலே அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் அவர் கூறுவார், அந்த எபிரேயர் அந்த ஆக்கியோனும் அது பவுல் எழுதினார் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதாவது என்று அவர் எழுதவில்லை. சம்சைண்ட் ஏதோ ஒரு பரிசுத்தவான் அங்கே அதை எழுதுகிறான். மேபி பவுல கூட இருக்கக்கூடும். அவர்கள் அந்த எபிரேயர் ஆக்கியோன் அங்கே எழுதும் பொழுதும் ஹி பின்ஸ் அவுட் தட் மோசே அவர் கூறுகிறார். பல இடங்களில் என்றால் நிறைய இடங்களில் என்று இல்லை, அங்கங்கே அதை எபிரேயர் புத்தகத்தில் அதை குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த மோசையானவன் எஜமானுக்குரிய பாத்திரமாய் இந்த தீமோத்தேயுவிலே வாசிக்கிற அந்த வசனத்தின்படி எஜமானுக்குரிய கணத்திற்குரிய பாத்திரமாய் அவன் மாறினான் என்பதற்கு அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கனவீனத்தை அவன் உதறி தள்ளினான். ஒரு வாலிப நாட்களில் வரக்கூடிய கனவீனம் என்று கூறுவது. அபவுட் டு கெட் மேரிட், அவன் திருமணமாகிற அந்த அரசனாய் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாய் இருந்தவன். அவன் இஸ் யங் மேன், அவன் வாலிபன், அவன் வெரி பொட்டன்ஷியல், மிகவும் தைரியமான பலசாலியான, வேத சாஸ்திரங்களையெல்லாம் கற்றுத்தெறின அரண்மனையினுடைய சிங்காசனத்திற்குரிய ஒரு வாலிபன். பணம் இருந்தது, அவனுடைய கல்வி இருந்தது, அவன் அவ்வளவு சாஸ்திரங்களை கற்றவன். பியூட்டிஃபுல் மேன், பியூட்டிஃபுல் யூத். அவனுடைய தாய் அவனை அந்த பார்வனுடைய கண்களுக்கு ஒளித்து என்று சொல்லும்போது அழகுள்ளவன் என்று கண்டு ஒளித்து வைத்தாள் என்று எழுதியிருக்கிறது. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பாய், நல்ல ஒரு அவன் அழகுள்ள ஒரு பையன். அண்டு அவன் கனவீனம் என்று ஒன்றை கண்டான், கனமுள்ளது என்று ஒன்றை கண்டான். அப்படி அவன் கனவீனத்தை ஒதுக்கியதில்லை. he could have married an Egyptian girl, ஒரு எகிப்து பெண்ணை திருமணம் செய்திருக்க முடியும். படோடவமாய் அவன் வாழ்ந்திருந்திருக்க முடியும். படைபலம் கொண்டவனாக இருக்கக்கூடும், ஆசியம் அந்தஸ்து முடியவனாக இருக்கக்கூடும். பட் அவன் அதை புறக்கணித்தான் என்று சொல்வதை இந்த 2 தீமோத்தேயு 26, 27 வாசிக்கிற அந்த வசனத்தை போகும். அவன் கனவீனத்தை அவன் ஒழித்து அதிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டு கனமுள்ளது என்ன என்பதை அவன் விளங்கி அவன் வாழ்ந்தான். அதன் நிமித்தம் அவன் இந்த அதிகாரத்தை சொல்வதை போல் தீமோத்தேயுவிலே வாசிக்கிறது வசனத்தின்படி
எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் அவன் மாறினான். எஜமான் என்று சொல்வது, இந்த பூமியில் எஜமான் என்று கூறுவது, ஒரு வேலைக்கு நீங்கள் செல்லும் பொழுது ஒரு கம்பெனி அங்கே எஜமான், இன்னொரு கம்பெனி இன்னொரு எஜமான், 6-7 கம்பெனி கூட உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் மாறிக்கொண்டே போக முடியும். there can be many masters. பட் ஹியர் இங்கே என்னவென்று சொன்னால், நித்தியமான தேவனுடைய பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நித்தியத்திற்குரிய அழியாத நித்தியத்திற்குரிய எஜமான், அந்த எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் அவன் மாறினான். அதுபோன்ற வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யுவர் ஹார்ட் சுட் பேர்ன், உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். மை ஹார்ட் வாஸ் பேர்னிங் லைக் தேன். அப்படி ஒரு கொழுந்து விட்டு இருந்த என்னுடைய இளைய வாலிப நாட்களை நான் பார்க்கிறேன். ஐ சுட் பி யூஸ் பை மை மாஸ்டர். என்னுடைய ஒரே எஜமான இருக்கிற அவருக்கு முன்பாக வாழ்ந்து அவரால் பயன்படுத்தப்பட வேண்டும். யாரோ சிலர் என்று இல்லை, யாரோ கொடுத்தது ஊழியம் என்று இல்லை. he should have given me, அவர் எனக்கு கொடுத்திருந்திருக்க வேண்டும். அண்டு அதுபோன்று அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு என்று இல்லை, ஏதோ ஒரு குரூப்புக்கு என்று இல்லை. மை லாயல்ட்டி இஸ் ஒன்லி டு த மாஸ்டர். அந்த ஒரே எஜமானுக்குரிய அந்த உத்தமத்தை வைத்து ஐ சர்வ் ஹிம், அவருக்கு ஆராதனை செய்கிற, ஊழியம் செய்கிற ஒரு பகுதி. அதுபோன்ற ஒரு உத்தமத்தை இந்த மோசே அவன் பெற்றான். இஸ் எ பியூட்டிஃபுல் பாய், அழகுள்ளவன், பியூட்டிஃபுல் யூத், ஞானம் அறிவு சாஸ்திரங்கள் கற்றவன், படிப்பாளி, உயர்ந்த படிப்பாளி. ஏன் அவனை குறித்து அப்படி எழுதியிருக்கிறது? அப்படியெல்லாம் வேத சாஸ்திரங்களை கற்றுத்தேர்ந்தவன், படைவீரன், பெரிய படைவீரன், வாழ்வீச்சில் அவன் உயர்ந்தவன். அதுபோன்ற ஒரு அவனுக்கு ராயல் ஃபேமிலியிலே அவன் திருமணம் செய்ய வேண்டிய நேரம், அந்த நேரத்தில் தான் அவன் நல்ல அந்த யூத்ஹுட்டை அவன் வைத்து அவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் எகிப்தை விட்டு போனான். ஆகவே அவன் தன்னுடைய அதரிசனமான தெய்வத்தை கண்டு என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் அந்த 11 வாசித்து பார்த்தால் அவனை குறித்து அதரிசனமான காணாத அந்த தெய்வத்தின் மீது, அவர் மீது கொண்ட பற்றினாலே ராஜாவின் கட்டளையை அவன் தூக்கி எறிந்து விட்டு, தெய்வத்தை எவ்வளவு உயரமாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவு மதிப்பு உள்ள ஒரு மனுஷன்தான். ஈவன் த கிங், அரசன் ஆணையிட்டாலும் நோ என்றவன் அதை தள்ளிவிட்டு he chose the wilderness, வனாந்தரத்தை தெரிந்து கொண்டு போனான். பார்வோனின் குமார்த்தி என்ற இந்த அரண்மனையை சொகுசை அவன் நாடாமல் left that, அதை அவன் போய்விட்டான். ஆகவே அந்த அவனை கர்த்தர் எடுத்து அவன் பயன்படுத்துகிறார். ஏன் பயன்படுத்தினார்? சில சமையல் ஊழியங்கள் என்று பார்க்கும் பொழுது சிலரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் பரிதாபமாக இருப்பதை போல் தோன்றும். படிக்காத ஆட்களாய் அங்கே இருக்கக்கூடும். அவர்கள் தங்கள் கல்வி அறிவை சம்பாத்தியத்திற்கு பயன்படுத்தியவர்களாய் இருந்திருக்கக்கூடும். தங்களுடைய ஆடம்பரத்தை அவர்கள் அப்படியே அதை நாடுகிற மக்களாய், காணிக்கை என்று நாடுகிற மக்களாய், தெய்வத்தை சேவிக்கிறவர்களாக இருப்பதில்லை, ஏனோதானோ என்று இருப்பதை போல் பரிதாபமாக இருக்கிற ஊழியர்களைத்தான் அதிகமான பட்சத்தில் நீங்கள் பார்க்கக்கூடும். There are some people, சிலர் இருக்கிறார்கள் தங்களுடைய முழுமையும் கர்த்தருக்கு கொடுத்தவர்கள். நல்ல வாலிபத்தை, இட்ஸ் பியூட்டிஃபுல் யங் ஏஜ், அழகுள்ள அந்த வாலிபத்தை, இந்த உலகத்திலே அவன் நல்ல தரமுள்ள ஒரு இடத்திற்கு இருப்பவன். அவன் மனம் விரும்பின ஒரு ஸ்திரியை அவன் திருமணம் செய்வதற்குரிய வாய்ப்பை பெற்றவன். அதுபோன்று அவன் he chose the way of God, தேவனுடைய வழியை அவன் தெரிந்து கொண்டான். தரிசனமான காணாத அந்த நித்தியத்தை, காணாத அந்த தெய்வத்தை அவன் விசுவாசித்து காண்கின்ற அந்த ராஜாவினுடைய பங்கை அவன் உதறி தள்ளிவிட்டு போனான். அல்லேலூயா. ஆகையால் தான் அவனை யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது அவரைத்தான் எழுதுகிறார். மோசேயின் மூலமாய்
தேவன் தம்முடைய பிரமாணத்தை வெளிப்படுத்தினார், நியாய பிரமாணத்தை வெளிக்கொண்டு வந்தார். பட் ஃபார் ஜீசஸ், இயேசுவின் மூலமோ கிருபையும் சத்தியம் உண்டானது. அவர் அப்போஸ்தலர் அங்கே எழுதுகிறார் மாத்திரமல்ல, எபிரேயரிலே நாம் இந்த 3ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் சாரி 3 அல்ல, பிறகு வருகிறது அந்த அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்க முடியும். என்ன வாசிக்கிறோம் என்றால், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையில்லை என்றான். அஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியனாய் எங்கும் உண்மையில்லை என்றான். அண்ட் ஜீசஸ், உடனடியாக இயேசுவையும் அங்கே குறிக்கப்பட்டது. மோசே இயேசு, மோசே இயேசு, மோசே இயேசு. அல்லேலூயா. அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது யூ மஸ்ட் மெடிடேட் த லைஃப் ஆஃப் மோசஸ் ஆல்சோ. மோசனுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படி ஒரு தியானித்திருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வேத புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே மோசையை கம் க்ளோசர் வித் ஜீசஸ், இயேசுவோடு நெருக்கி வைத்து மோசே இயேசு என்று எழுதியிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் என்ற வசனம் வாசிக்கிறோம். எபிரேயர் எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், கரெக்ட். அவனை குறித்து அந்த 2ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் பார்க்கலாம். எனவே அப்படி ஒரு உத்தமத்தை அவன் வைத்து தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய வீட்டிலே அவன் எங்கும் உண்மையிலான இருந்தான். ஜீசஸ், இயேசு ஒரே ஒன்றும் ரெண்டும் ஒன்று தான். இயேசுவும் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னவென்றால், மோசேக்கு தன்னுடைய சொந்த தகப்பன், சொந்த வீடு என்று சொல்கிற தகப்பனுடைய வீட்டை அவர் அன்று காணவில்லை. காட்ஸ் ஹவுஸ், தேவனுடைய வீடு என்று தான் கண்டார். இயேசுவோ என்ன எழுதியிருக்கிற அந்த வசனத்திலே, அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே என்ன வாசிக்கிறோம்? இயேசுவோ தன்னுடைய அப்பாவுடைய சொந்த வீட்டிலே, ஓன் ஹவுஸ், காட்ஸ் ஓன் ஹவுஸ், அந்த சொந்த வீட்டிலே குமாரனாய், அவர் ஊழியனாய், இங்கே அவர் குமாரனாய். இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்து செய்த ஊழியத்தை அவர் வந்து செய்த பொழுது அஸ் எ சர்வன்ட் ஆஃப் காட், அடிமையின் ரூம் எடுத்தான் வந்த. ஃப்ரம் தேர், அந்த பகுதியிலிருந்து இன்னும் அதிகமான விசேஷத்தை அவர் கொண்டவராய் அவர் என்னவாய் மாறினார்? என்னவாய் ஊழியம் செய்தான்? அஸ் எ சன், குமாரன். அடிமை அல்லது வேலைக்காரன் வீட்டிலே தரித்திருப்பதில்லை, குமாரன் தரித்திருப்பான். அதுபோன்று தேவனுடைய வீட்டை அப்படி ஒரு சிநேகத்தோடு, அந்த டிஸ்பென்சேஷன், அந்த காலங்கள் மாறியதே அல்லாமல் இயேசுவுக்கும் மோசைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில் கிட்டத்தட்ட மற்ற அனைத்தும், அந்த பேசிக் அடிப்படையான அனைத்தும் உண்மையானது. என்ன அடிப்படையான பகுதி? மோசே அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக என்றான். இயேசு அவரும் எங்கும் உண்மையுள்ளவராக என்றார். ஆஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட், ஊழியனாய் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இங்கே இயேசு ஆஸ் அ சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனாய் உண்மையுள்ளவராக இருந்தார். அங்கே தேவனுடைய வீட்டிலே என்று இருக்கக்கூடிய இன் காட்ஸ் ஹவுஸ் என்று சொல்வது வேறு, இஸ் ஓன் ஃபாதர்ஸ் ஹவுஸ், தன்னுடைய சொந்த பிதாவின் வீட்டிலே என்று சொல்வது வேறு. இவ்வளவுதான் வித்தியாசமே இல்லாமல் பேசிக் என்னவென்று சொன்னான், அடிப்படையான உத்தமம் என்னவென்று சொன்னான், உண்மையிலவர்களாக என்றார்கள். அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆகவே எஜமானுக்கு உகந்த அது போன்ற ஒரு ஊழியத்தை பெற்ற அவனை, பழைய ஏற்பாட்டு அந்த பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு இருந்தவன், அவன் மூலமாய்த்தான் நியாயப்பிரமாணம் பிறந்தது. அந்த காலத்திற்கு முன்பாக இருந்த அவனை குறித்தே இந்த காட்லினஸ், தேவனையும் தேவ பக்தியும் சற்று எண்ணி பாருங்கள். நம்முடைய இந்த நாட்களில் இருக்கக்கூடிய தேவனையும் தேவனுடைய பக்தியும் குறித்து நல்ல எக்ஸாம்பிள், நல்ல மாதிரிகளை நாம் பார்ப்பது அரிதாக இருக்குது. ஏன் இட்ஸ் ரியலி சேட், வருத்தமான காரியம். வைராக்கியம் உள்ள அது போன்ற வழிவுகளை காண்பது மிக அரிது. ஆனால் அப்போ சுமார்
6000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த இந்த மோசே, இந்த யங்மேன், எப்படி அவன் தேவனை நேசித்தான். நித்தியம் என்பது அன்றும் இன்றும் ஒன்றே தான். நித்தியத்துக்குரியவர்கள் அது 6000 வருடத்திற்கு முன்பாக என்ன, 60,000 வருடத்திற்கு முன்பாக இருந்தால் என்ன, அல்லது இனி வரக்கூடிய அடுத்து 2020 என்பதை தாண்டி 10,020 என்று போனால் என்ன, காட் அண்ட் காட்லினஸ், தேவனும் தேவபக்தியும் நிலைத்து நிற்கும். அதற்குரிய பக்தி என்பது அளவிட முடியாத ஒரு உயர்ந்த ஒரு தரத்திற்கு உரியது. நித்தியத்திற்குரிய அந்த பகுதியை தெரிந்து வாழ்வதுதான் ஒரு வாலிபனுக்கு வேண்டிய அழைப்பு. ஆகவே அங்கே என்ன வாசிக்கிறோம், எபிரேயர் அந்த 11ஆம் அதிகாரத்தில் அவர் வாசிக்கும் பொழுது இந்த அருமையான இந்த மோசையை குறித்து எழுதப்பட்ட அந்த பகுதிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. 26ஆம் வசனம் என்ன கூறுகிறது, இனிவரும் பலன் மேல். அல்லேலூயா. மோசே பிறந்தபோது இப்படி ஒரு வாசகம் அவனை குறித்து எழுதப்பட்டதே பாருங்கள். இயேசு பிறந்தபோது ஒரு மனுஷன் அவன் பிறக்கும் பொழுதே கூட காட் ஹஸ் an eye over him, அவன் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார். மோசே பிறந்தபோது உங்களை குறித்து அப்படி ஒரு பரவசம் உண்டா என்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு பரவசத்தை நான் ஒரு நாளிலே நான் கண்டேன். when I was born, எனக்கு ஒரு பெயரை இட்ட பொழுது அதுக்காக நான் இதையும் இல்லூசனரியாக நான் சொல்லவில்லை. நான் பெயர் ரத்னகுமார், ஆனால் என்னுடைய ரிஜிஸ்டரில் கிறிஸ்துதாஸ் ரத்னகுமார், கிறிஸ்தனுடைய தாசன் என்று எழுதி ஒரு நாள் என் ஊழியர் காலங்களிலே நான் ஒரு செஞ்சலமான நேரத்திலே அதை நான் பார்த்த பொழுது ஸோ என்கரேஜ், அப்படி ஒரு தைரியம் பெற்றேன். அல்லேலூயா. பிஃபோர் ஐ வாஸ் பார்ன், நான் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த பெயரிட்டார். அதுபோன்ற ஒரு சிலாக்கியம் எந்த கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஆண்டவர் தந்திருப்பார். அவளுக்கு தெரியும், உலக தோற்றத்திற்கு முன்பே என் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே என்னை கர்த்தர் பிரித்து எடுத்தார். படிக்காத பயல் போகட்டும் இந்த பைபிள் ஸ்கூல் என்று அல்ல. தட் இஸ் யூஸ்லெஸ் பீப்புள். அது போன்ற ஜனங்களால் நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட அதிகமான பேர் இருக்கிற அப்படின்னா கர்த்தருடைய ஊழியம் சீரும் சிறப்புமாக இல்லாமல் சீரழிந்து போய் கிடக்கிறது. நோ, யாரோ தள்ளி வைத்து விட்ட, புறக்கணிக்கப்பட்ட, வெளியே இல்லை என்று அங்கே வந்து சேர்ந்து விட்ட ஊழியன் அல்ல. வாஸ் பார்ன், பிறக்கும் பொழுதே காட் ஹஸ் an eye over him, அவன் மீது ஒரு கண் வைத்தார். அவர் அவனை குறித்து எழுதும் பொழுது அவன் யார் என்று எழுதியிருக்கிறது அந்த 26ஆம் வசனத்திலே, அவன் அழகுள்ளவன். தட்ஸ் ரைட். அந்த 23 வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரிட்டன் தேர், அவன் இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, எதுவுமே நோக்கமாக இருந்து இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். நான் அந்த ஏத்தில் திங்ஸ் இந்த பூமிக்குரிய பலனே அல்ல. ஒரு வாலிபன் அப்படி இருக்க வேண்டும், இந்த மோசையை போல் இருக்க வேண்டும். அவன் என்ன பகுதி வைத்திருந்திருக்க வேண்டும், மாயை என்பது அழிந்து போகும். மாயை இந்த பூமியிலே கீழே உள்ள, பூமிக்கு மேலே உள்ள, வானத்திற்கு கீழே உள்ள அனைத்தும் என்னது, மாயை. மாயை கடந்து வருகின்ற ஒன்றருக்கு பெயர் தான் நிஜம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அல்லேலூயா. ஒரு லாங் சைட் வேண்டும் வாலிப சகோதரர்களே. இந்த லாங் சைட், பாவம் செய்து உழன்று கனவீனமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு கனவீனப்பட்டு வாலிய மோகத்திற்கும் இச்சைக்கும் சீரழிந்து உயிர்ந்த இந்த காலங்களிலே அறியாத நித்தியத்துக்குரிய ஒன்றை, அந்த தூர தரிசனத்தை தூரத்தில் கண்டு, ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிற அவன் தூரத்தில் கண்டு அசைவில்லாத அந்த ராஜ்யத்திற்கு
தேவனே அஸ்திவாரம் போட்டு கட்டிட ராஜ்யத்தின் மீது தன் கண்களை அவன் பதித்து இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தான் என்று இதே எவரே 11 எழுதியிருக்கும். பிரதேசி போல் வாழ்ந்தான். அவன் ஒரு பில்கிரீம் போல், சாதாரண பிரதேசி போல் கூடாரத்தில் வாழ்ந்தான். தட் மீன்ஸ் நோ ஃபவுண்டேஷன். இந்த பூமியிலே அவன் ஃபவுண்டேஷன் போடவில்லை. இந்த பூமியிலே உடனே நாம் எல்லோரும் கூடாரமாய் கட்ட வேண்டும் என்று அல்ல. எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடலாம். ஏன் இந்த சபையை ஃபவுண்டேஷன் போட்டு தான் கட்டியிருக்கிறோம். ஆனால் நாட் அட்டாச் தேன், இந்த மண்ணிலே நிலைத்திருக்கவில்லை. அதிலே போய் மனதை வைத்து விடவில்லை. அதிலே போய் ஆழமாய் நாம் பறித்து விடவில்லை. ஆகவே ஒரு டிஸ்டன்ட் வியூ, தூரத்தில் கண்டு, அல்லேலூயா. ஞானம் என்னவென்று சொன்னால், ஞானம் என்பது அதற்கு எதிர்ப்பானது பேதை. ஞானம் வாசற்படியிலேயே கூப்பிடும். வாசற்படியிலே நின்று அவனை கூப்பிட்டு அவனை வேசியின் வீட்டிற்கு போகும்பொழுது அவனை கண்டிக்கும். ஞானத்தினுடைய குரலை கேட்ட ஞானவான் வாசலிலேயே அவன் திரும்பி விடுவான். அவன் பேதை என்று ஒருவன் இருக்கிறான், ஞானமற்றவன், தெய்வ பயம் இல்லாதவன். அதுபோன்றவன் அவன் என்ன செய்கிறான்? நெடுக சென்று கோஸ் டு தி சின், பாவத்திற்குள்ளே செல்கிறான். he enjoys the world and the sex. பல்வேறு ரூபத்தில் அவன் செக்ஸை அவன் அனுபவிக்கிறான். அன்பித்தவன் போய் தண்டிக்கப்படுகிறான். கடைசியிலே போய் கான் பனிசியம். வாலிபனே, நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ செய்கிற அனைத்திற்கும் நியாயம் உண்டு, அனைத்திற்கும் நியாய தீர்ப்பு உண்டு, இதை அறிந்து கொள் என்று வேதம் மரத்திலிருந்து உள்ள வார்த்தையை கொண்டு வந்து இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதே. அதுபோன்று ஞானம், இட் வில் ஹேவ் த டிஸ்டன்ட் வியூ, தூரத்தில் பார்க்கும். இஃப் ஐ டூ லைக் திஸ், இது நான் செய்தால் இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பட் அது ஏன் முடிவில் எப்படி இருக்கும் என்று ஞானம் போதிப்பதை அவன் கேட்டிருப்பான். அவன் அதிலிருந்து விலகி ஓடியிருப்பான். ஆகவே 26ஆம் வசனம் சொல்கிற இனிவரும் பலன் மேல் அவன் நோக்கமாய் இருந்தான். ஹல்லேலூயா. இனிவரும் பலன் மேல், இந்த பூமியில் அல்ல, தனக்கு பிறகு, தான் மரித்த பிறகு, அது கர்த்தர் வரும்பொழுது, அந்த நித்தியத்தில் வரும்பொழுது இனிவரும் பலன் என்று அதைத்தான் நித்தியத்திலே மனது வைத்தான். அதுபோன்று ஒரு வலிவனாகி இந்த மோசே அவன் இருந்தான். நாட் எ பெக்கர், ஒரு சாதாரண ஒரு ஏழையோ அல்லது பிச்சைக்காரனே அவன் அல்ல. நோ, ஹி வாஸ் எ பியூட்டிஃபுல் பாய், அழகுள்ளவன், அறிவுள்ளவன், பட்டங்கள் பெற்றவன். அவன் இனிவரும் பலன்மையில் அவன் நோக்கமாக இருந்து, ஹல்லேலூயா. நாம் நிறைய தியானிப்பதற்கு இல்லை. அடுத்த 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதரிசனமானவரை தரிசிப்பதை போல. 27ஆம் அந்த வசனத்தினுடைய அந்த சென்டர் பார்ட், நடுப்பகுதியை பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. ஹல்லேலூயா. எப்படி இருந்தான்? உறுதியாயிருந்தான். ஹல்லேலூயா. எப்படி இருந்தான்? he was so strong, உறுதியாயிருந்தான். தரிசிக்கிறது அல்ல, தரிசனமாக காணாமல் இருந்தாலும் அதரிசனமானவரை தரிசிக்கிறதை போல அவன் தேவனை கண்டான். எப்பொழுது கண்டான் என்றால், ராஜ்யபாரத்தை திறந்து விட்டு இங்கே எழுதியிருக்கிறது, கிறிஸ்தனுடைய நிந்தையை அவன் சூஸ் பண்ணி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அவன் விரும்பியிருந்தால் அவன் அந்த எகிப்து அரசனாகவே இருந்திருக்கக்கூடும். அப்படியெல்லாம் இல்லாமல், இன்னும் ஐ மீன் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் என்று, அல்லது நான் தேவனுடைய ஜனம் என்பதை அறிந்தவன் ஃப்ளைட் அவன் போனான். அவன் போய் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் ஆடு மேய்க்கனுடைய வேலை தான் கிடைத்தது. he was an ordinary shepherd. ஒரு கவனம் கட்டி கொண்டு, தலையிலே முண்டாஸ் கட்டி கொண்டு இருந்து ஒரு ஆடு மேய்க்கிறான். அவனுக்கு தேவன் தரிசனமானார், முள்செடியிலே அவன் தேவன் தரிசனமானார் என்று எழுதியிருந்தாலும், அவன் ராஜ்யபாரத்தில் இருந்து அரசனாய் ராஜகுமாரனாய் இருந்து
அந்த இளவரசன் அவன் அந்த நாளிலே தன் அதரிசனமானவரை அவன் கண்டான். அல்லேலூயா. பின்பு அவன் தரிசித்தான். பின்பு அவன் வனாந்தரத்திலே அவன் இருந்தபொழுது அந்த முட்செடியிலே தோன்றி அந்த தேவனை அவன் தரிசிக்கிறான். தேவன் அவனை ஊழியத்திற்கென்று அழைக்கிறான். எனவே இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இனி வரும் பலன் மேல் என்றும், அல்லது 27 வாசிக்கிறதை போல அதரிசனமானவரை தரிசித்ததை போல உறுதியாக இருந்தான். அல்லேலூயா. இது போன்ற வேத புத்தகங்கள் அவனிடத்தில் இல்லை. அவன் அன்று ஒன்றும் நியாயப்பிரமாணம் உருவாகவும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு இந்த உலகத்தை மாயை என்று அவனுக்கு கருதினான். அந்த உலகத்தினுடைய பகுதி உறுதியற்றது என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். இனி வரும் பலன்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். பின்பு கீழே அவர் என்ன சொல்கிறார், அங்கே அப்படின்னு நிறைய சொல்லிக்கொண்டே போனால் கடைசி 28ஆம் வசனத்திலே வரும்பொழுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. இந்த உலகம் 28ஆம் வசனம், இந்த உலகம் அவர்களுக்கு தகுதியாக இருக்கவில்லை, பாத்திரமாக இருக்கவில்லை. தான் வாழக்கூடிய இடம் போல் அவர்களுக்கு தோன்றவில்லை. அல்லது எகிப்தை வாழும் இடமாய் அவன் கருதவில்லை. ஆடம்பரத்தை, பணத்தை, அந்தஸ்தை, ராஜ இளவரசன் என்று சொல்கிற அந்த மேன்மையை அவன் ஒன்றும் தனக்கு உறுதி பாத்திரம் என்று அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. திஸ் இஸ் a very worst thing. கேவலமான வாழ்க்கை என்பதை அறிந்திருந்தான். யூ நோ that, நீங்கள் அப்படி அறிந்திருக்கிறீர்களா? ஐ am speaking about the young man Moses. இளம் வாலிபனாகி இந்த மோசையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கையை உங்கள் வாலிப நாட்களில் பெற்றிருந்தால், வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இதே வசனங்கள் உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எழுதினால் வேதம் கொள்ளாது என்று எழுதியிருக்கிறது. உங்களையும் வைத்து அவர் எழுதியிருப்பார். கண்டிப்பாக அப்படி ஒரு ரெக்கார்டு உங்களை குறித்து வந்திருந்திருக்க வேண்டும். எஸ், அன்றிருந்த ஒரு சுமார் 7,000-6,000 வருடங்களுக்கு முன்பிருந்த அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அந்த மேன்மையை நீங்கள் அதை விரும்ப வேண்டாமா? என் பெயர் இங்கே எழுதப்பட வேண்டும் என்ற இச்சையினால் அல்ல. காட்ஸ் பி ஹாப்பி. அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். உலகத்தை சதமென்று வாழாத அவர்களுக்கு என்னவென்று இங்கே இதே எபிரேய 11 அவர் சொல்லுவார், நான் அவளுடைய தேவன் என்று சொல்வதற்கு என்ன அடைவதில்லை, வெட்கமடைவதில்லை. ஹல்லேலூயா. He will not be ashamed to call their God, அவர்களுடைய தேவன். He is my God. அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கமடைவதில்லை. அதுபோலவே இது காட் ஆஃப் மோசஸ், மோசேயினுடைய தேவன். இது காட் ஆஃப் ஜேக்கப், இது காட் ஆஃப் ஜோசப். கோஸ் ஆன் லைக் that. He is the God of Peter, God of the John, யோவானுடைய தேவன். He is the God of mine, என்னுடைய தேவன். Hallelujah. You can say that. பட் இது போன்ற ஒரு இந்த பூமியை பாத்திரம் என்று கருதி வாழ்கின்றவர்களுக்கு அல்ல, அல்லது இனிவரும் பலன்மையில் என்று உள்ள தூர நோக்கு இல்லாமல் மண்ணை பார்த்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை கொண்டவர்களுக்கும் அல்ல, அல்லது அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. தட் மீன்ஸ் எவ்ரிடே அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் he felt the presence of God. தேவனுடைய சமூகத்தை அவன் உணர்ந்தான். காணவில்லை, but he felt the presence of God. தெய்வ சமூகத்தை, அதரிசனமான தேவனை தரிசிக்கிறவனாய் இந்த உலகம் மாயை என்று கருதின இந்த பியூட்டிஃபுல் யங் மேன், அழகுள்ள இந்த வாலிபன் மோசே. ஹல்லேலூயா. You should follow this Moses. இந்த மோசையினுடைய பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். மோசைக்கும் இயேசுவுக்குள்ள வித்தியாசம் இல்லை. மோசை cannot say மோசை என்ன சொல்ல இயலாது என்றால் அந்த சைல்ட் ஆஃப் காட், என்னுடைய பிள்ளை என்று சொல்ல இயலாது. யூ கேன் சே சைல்ட் ஆஃப் காட். அவன் கர்த்தருடைய ஊழியத்தில் அவன் செய்யும் பொழுது இயேசுவை போல் கூற இயலாது. அவர் சாட்டையை எடுத்து அவர் தேவாலயத்தை சுத்திகரித்த பொழுது என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்வார். மை ஓன் ஃபாதர்ஸ் ஹவுஸ். பட் ஹீ கேனாட் சே தட். மோசை சொல்ல முடியவில்லை. அது ஒன்லி டிஃப்ரென்ஸ். தட் இஸ் ஜஸ்ட் தட் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே அல்லாமல்
அந்த கானாவூர் அந்த கானான் அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த மறுரூப மலையிலே ஜீசஸ் வாஸ் தேர், மோசஸ் வாஸ் ஆல்சோ தேர். மோசையும் அங்கே இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்களே போகும். யூ ஆல்சோ சர்விங் காட், ஐ ஆம் ஆல்சோ சர்விங் த ஃபாதர். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் தேவன் இந்த ஒன் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை போல இருந்து பேசிக்கொண்டார்கள். எலியாவும் அங்கேயே இருந்தார். ஹல்லேலூயா. யூ மஸ்ட் பி சேலஞ்ச் பை திஸ் யங் மேன் மோசஸ். சவாலிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த நாட்களிலே நான் வாழ்ந்து என்னுடைய கிறிஸ்தவ வாலிப நாட்களிலே ஐ நோ வெரி காட்லி, பயபக்தி உள்ள நல்ல நல்ல பிரதர்ஸ், சகோதரி அறிவேன். ஐ நோ த பேக்ரவுண்ட் ஆல்சோ. பேக்ரவுண்டும் எனக்கு தெரியும். கொஞ்சம் ஆரம்ப நாட்களிலே கொஞ்சம் லுக்ட் இன்ட்டு அவ்வளோ நோக்கி பார்த்தவர்கள் தேவர் ரிச் பீப்புள், ஐஸ்வர்யம் வைத்திருந்தார்கள். பட் தே வர் பிஹேவிங் ஆஸ் அன் ஆர்டினரி பிரதர் அண்ட் தேவர் காலேஜ் HOD அண்ட் பிரின்சிபல், so many other டைட்டில்ஸ் கொண்டு ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்தவர்கள். அதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். தேவர் ஆர்டினரி பீப்புள். ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, இந்த உலக ஞானத்தை உன் பொருட்டென்று எண்ணாமல் தெய்வத்தின் கிருபையையும் தெய்வத்தின் வழியையும் மேன்மையென்று கருதின இந்த தாசர்களை காணும் பொழுது ஐ ஆம் சேலஞ்ச், நான் சவாலிடப்படுகிறேன் என்று என் வாலிபத்தை கொடுப்பதற்கு தேவர் த குட் எக்ஸாம்பிள், நல்ல மாதிரிகளாக இருந்தார்கள். யூஸ் வித் குட் எக்ஸாம்பிள் லைக் தேன். அப்படி ஒரு நல்ல மாதிரியாக இருந்திருக்க வேண்டும். இந்த மோசே என்று சொல்கிற இந்த எபிரேய 11ஆம் அதிகாரத்தில் அதிகமான பட்சத்தில் எழுதப்பட்டதெல்லாம் இந்த மோசையை பற்றி தான். ஏனென்றால் நெக்ஸ்ட் டு ஜீசஸ், இயேசுவுக்கு முன்பாக இருந்து நெருங்கினவன் 7 வசனங்கள் இவனை குறித்து எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஆச்சரியமானவன் அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். இந்த பூமியை மாயை என்று அவன் கருதி நித்தியத்தை தெரிந்து கொண்டு அந்த வாலிபன், அவன் அழகுள்ளவனாக இருந்தாலும் ஐஸ்வர்யம் கொண்டவனாக இருந்தாலும் தூரத்தில் அவன் தன்னுடைய தெய்வத்தை இனி வரும் பலன் மேல், அதுதான் தன்னுடைய நோக்கமே இல்லாமல் இந்த பூமிக்குரிய பலனை அழிந்து போகக்கூடியது என்று அவன் அறிவான். அழகு அழிந்துவிடும், பணம் அழியும், மோகம் அழியும். அவனுடைய அனுபவங்கள் அவன் 1000 அனுபவித்தாலும் எதை வேண்டுமானால் அனுபவித்துக்கொள், கடைசியிலே நியாயத்திற்கு கொண்டு தண்டிக்கப்படுவாய் என்பதை அறிந்தவன் தொலைநோக்கு கொண்டு தெய்வத்தை அவன் பற்றி கொண்டு வாழ்ந்தவன். யூ மஸ்ட் பி லைக் தேன். அப்படி ஒரு வலிவுனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மாயை என்ற இடத்திலே உங்கள் வாலிபமும் சேர்ந்துவிடும். உங்கள் வாலிபமும் மாயை, அப்படியே மாயையிலே போய்விடும். நிச்சயத்துக்குரியதான் இது மாறுவதில்லை. இன்னும் ஐடமாண்டேன். நான் ஒரு நாளும் என்னுடைய நாட்களை, அந்த நாள் தொடங்கி வாலிப நாட்கள் தொடங்கி என்னுடைய 16 வயது 15 வயது 10th ஸ்டாண்டர்ட் படித்த நாள் தொடங்கி இன்று வரைக்கும் ஐ லீவ் தேன். இந்த வாழ்க்கையை வாலிபம் மாயை என்று போய்விடாமல் நிலைத்து நிற்கிற ஒரு ஜீவியத்திலே வாழ்ந்திருப்பது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். இந்த மண்பாண்டத்திலே தெய்வத்தின் பொக்கிஷத்தை பெற்று வாழ்வதும், சதா மகிழ்ச்சியோடு வாழ்வதும், கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ந்திருப்பதும், எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் சமாதானத்தை இழக்காமல் இருப்பதும், பரிசுத்த ஜீவியத்தை பேணி பாதுகாப்பதிலேயும், இவனோடு ஒன்றி உருவாடுவதிலேயும், ஜெபம் என்ற அந்த ஏணியிலே ஏறுவதும், அவரோடு தொடர்பு கொண்டு ஏறுவதும் இறங்குவதுமான அந்த பரிவர்த்தனை செய்து கொள்வதும் சொல்லி முடியாத பாக்கியம். ஹல்லேலூயா. மை லைஃப் இஸ் நாட் வேஸ்டட். என் வாழ்க்கை வீணாகவில்லை என்று சொல்கின்ற ஒரு பங்கு இருக்கிறதே, அது இந்த நாட்களில் நீ இழந்து போனால், அதுவும் அஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்தவனாய் என்று நீ இழந்து போயிரு என்று சொன்னால், அதை போன்ற துயரம் வேறு ஒன்றும் இல்லை. இதை ஆதாரமாக வைத்துத்தான் நம்ம எங்கே பார்க்க வேண்டும். அந்த நான் முதலில் சொன்னதே போல் அந்த 2 தீமோத்தேயுவிலே அதை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை அங்கே அழகுபட அவர் அங்கே சித்தரித்து எழுதுவார். இது புதிய ஏற்பாட்டிலே நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று கூறலாம். பழைய ஏற்பாட்டிலே மோசையை குறித்து பகுதியே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜீசஸ், இயேசுக்கு நெருங்கினதே போல தோன்றுகிறது. தெர் ஆர் டிஃபரன்ஸ், அங்கே வித்தியாசம் இருந்தாலும் இட் இஸ் வெரி லிட்டில். அந்த வித்தியாசத்தை நாம் வாசித்த அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் தான் இருக்கிறது. கொஞ்சம் உண்மை, இவரும் உண்மை. எங்கும் உண்மையிலராக இருந்தால் இவரும் எங்கும் உண்மையில்லவராக இருந்தார். ஹி சேவ்ட் காட். அவர் தேவனை ஒளியும் செய்தார், இவரும் தேவனுக்கு ஒளியும் செய்தார். எல்லாம் ஒன்று தான்.
லிட்டில் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அதுபோன்ற பகுதியை தீமோத்தேயுவிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்கள் மிகவும் முக்கியமானது. அந்த 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே எதுவும் உறுதியான அஸ்திவாரம் இல்லை. பட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட், தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் என்று இருக்கிறதே. இந்த உலகத்தில் மனுஷன் மரித்து விட்டால் அவனை ஒரு அஸ்தியை எடுத்து, சாம்பலை எடுத்து, அதையும் கூட போய் எங்கேயாவது கரைத்து விட்டு போய்விடுகிறார். அதையாவது கொஞ்சம் ஒரு பிடித்து வைத்திருக்கிறார்கள், அதுவும் இல்லை. அதை கொண்டு போய் எங்கேயோ தூரதேசத்திற்கு போய் அல்லது எங்கேயாவது நதிக்கு போய் கொண்டு போய் கரைத்து விடுகிறார். என்ன உறுதி இருக்கிற அந்த மனுஷன்? சாம்பலாக இருந்தான், இப்பொழுது அந்த சாம்பலையும் காணும். ஆகவே இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட், தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் என்று ஒன்று இருக்கிறதே, அதில் ஒரு நாட்டம் வேண்டும், அதில் ஒரு தீராத ஒரு ஏக்கம் வேண்டும். ஆகவே அதை அவர் ஆரம்பித்தவரே அது எப்படி அவர் சொல்கிறார்? அது நிலைத்திருக்கிறது. உறுதியான அஸ்திவாரம் அது ஒன்று தான் நிலைத்திருக்கும். அத்தனையும் மாயை, சகலவும் மாயை தான், ஒன்றும் நிலைத்திருப்பதில்லை. தேவனா அல்லது இந்த பொருளா என்று வரும்பொழுது இது நித்தியமாம் அது நித்தியமா என்று நீங்கள் கேட்டுவிட்டாலே விடை தெரிந்துவிடும். இது நிலைத்திருப்பதில்லை, இது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. கட்டுக்கட்டாய் 1000 ரூபாயை வைத்திருந்தவர்கள் மகாத்மா காந்தியுடைய அச்சிடப்பட்ட அந்த நோட்டை வைத்திருப்பவர்களை சில மணி நேரத்திற்குள்ளாக 1000 ரூபாயும் செல்லாது, 500 ரூபாயும் செல்லாது என்று அவன் சொல்கிறானே. அனித்தியமாகிவிட்டதே. சில நாட்களிலே குப்பை தொட்டிலே சில பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கடந்தது, குப்பைக்கு போய்விட்டது, இனி செல்லாது. பேப்பரும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான் என்று கட்டுக்கட்டாய் குப்பையிலே போட்டு விட்டு போனார்கள். அதுபோல் தேவனுடைய அஸ்திவாரம், த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட், தட் இஸ் மை லாங்கிங். என்னுடைய நிரந்தரமான ஒரு ஆசையாக இருக்க வேண்டும். இந்த பூமியிலே தேவனுடைய அஸ்திவாரம் ஒன்று மாத்திரமே நிலைத்திருக்கும். அதுபோன்று அவர் கூறும் பொழுது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்றும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. இங்கே கூறப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் என்ற என்னவென்ற அர்த்தம், those who want to say that I am a Christian, கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறவன் யாராக இருந்தாலும் சரிதான். You say I am a Christian, yes, you say that's okay. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்குரிய கிறிஸ்துவன் தானா என்பதை எப்படி அறிய முடியும் என்று சொன்னால், அந்த 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவன் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது, விலகுவான் என்பதும் அவன் மீது வைத்த முத்திரையாக இருக்கிறது. அவன் எதை விட்டு விலகுவான் என்றால், அனித்தியமான என்று சொல்வதற்கு ஒப்பானதான் இந்த அநியாயம். அனித்தியமான சந்தோஷத்தை அவன் மோசையை தெரிந்து கொள்ளவில்லை. அதுபோன்று இந்த அநியாயத்தை விட்டு என்று சொன்னால், இங்கே உள்ள கான்டெக்ட் என்னவென்று சொன்னால், அனித்தியமான சந்தோஷங்கள், அதுவும் குறிப்பாய் காம விவகாரங்கள், ஒரு வாலிபனை வைத்து ஆட்டி படைப்பதெல்லாம் இந்த பாலிய மோகங்கள். நான் ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வாலிப நாட்களை கடவுள் பெரிய ஒரு சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து விட்டார். தட்ஸ் ஓகே. பின்பு சேற்றிற்கு நான் போகவில்லையே. எத்தனையோ சேர்களை குறித்து உலகத்தில் இருக்கிறது. இந்த சேர்கள் என்னவென்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட புரோனோகிராஃபி என்ற அசிங்கமான படம் என்றும் கம்ப்யூட்டரில் நான் தட்டி பார்த்ததில்லை. நோ, அதுபோன்று நான் வாழ்ந்ததில்லை. அனித்தியமான அந்த பகுதியை அநியாயம் என்று காண வேண்டும். அநியாயத்தை விட்டு விலகினான் என்று கூறுவதெல்லாம், இந்த வாலிபன் யார்? இந்த வாலிபன் இவன் விட்டு விலகுவான். அனித்தியமான சந்தோஷங்களை விட்டு அவன் விலகி வாழ்வான். அவனுக்கு தெரியும் எது நிலைத்திருக்கும் என்று அவன் அறிவான். ஆகவே அவன் அநியாயத்தை விட்டு விலகினால் அவன் மீது தேவன் தன்னுடைய முத்திரையை போடுவார்.
என்ன முத்திரை என்று தெரியுமா? அந்த 19 வசனம் சொல்கின்ற அந்த முத்திரை, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அவர் அறிந்து, he knows him, அவனை அறிந்திருப்பார். he will never return, அவன் திரும்பி பார்க்க மாட்டான் என்று அவருக்கு தெரியும். he will take the seal, அவர் எடுப்பார், முத்திரையிடுவார். இந்த உலகத்திலே முத்திரைத்தாள் என்று சொன்னால் மாறாது என்று அறிந்திருக்கிறார். எங்கே இருக்கிறது முத்திரைத்தாள்? இருக்கிறதா, டீடு இருக்கிறதா கேளு என்று கேட்டு பார்க்கும் பொழுது எத்தனை வருடத்திற்கு முன்பாக முத்திரையை போட்டிருந்தாலும் மாறுவதில்லை. உலகத்திற்கே அப்படி என்று சொன்னால் தேவன் போடுகின்ற முத்திரை எப்படி இருந்திருக்க வேண்டும்? திஸ் மேன், இந்த மனுஷன், திஸ் மோசே, அவன் அனித்தியமான சந்தோஷத்தை விட்டான். அவன் அநியாயத்தை விட்டு விலகி வாழ்ந்தவன். இப்படி நீங்கள் வாழ்ந்தால் அவனை தம்முடையவன் என்று அறிந்து, he will say he is mine, எனக்கு சொந்தம் என்று அறிந்து முத்திரையிடுவார். சில காலங்கள் கழிந்து நீங்கள் வாலிபத்தில் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். திரும்பி பார்க்கும்பொழுது, கர்த்தாவே, இதை விட்டு விலகி வாழ்ந்த என் மீது உன்னுடைய முத்திரையை நான் போட்டிருப்பது அறிகிறேன். நீ எனக்கு சொந்தம். ஓயின் தெய்வமே கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது தூரத்தில் அல்ல, நெருக்கமாய் சேர்ந்து அவன் கூறுவான், என் வார்த்தைகளை கைக்கொள்கின்றபடினால் நீ என்பதற்கொண்டு என்னுடைய நண்பர்கள் என்று கூறினார். ஏனென்றால் he knows them, அவள் அறிவான். யூ ஆர் மை ஃப்ரெண்ட் என்று கூறுவது எத்தனை பாக்கியம் என்று பாருங்கள். மண்ணுக்குரிய ஃப்ரெண்ட்ஸை வைத்து மாய்ந்து போகிற கேடான இந்த உலகத்தில் God should become your friend. அவர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், என்னுடையவன், தம்முடையவர்களே அவர் அறிவார். என் மீது ஒரு முத்திரையிட்டிருக்கிறார். சும்மா நான் சொல்லிக்கொள்வதல்ல, நான் முத்திரையிடப்பட்டவன் என்று பாடல் இருக்கிறார், அப்படி பாடிக்கொண்டு போவதற்கு அல்ல. அவன் அறிவான், ஐ டிபார்ட் ஃப்ரம், அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு விலகுகிறவன். அதுபோன்று ஒரு வாழ்க்கையை அந்த துவக்கி பின்பு என்ன அவர் சொல்கிறார்? ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு. பின்பு என்ன சொல்வார்? மண்ணும் மரமான பாத்திரங்களும் உண்டு. அவர் சொல்வார், கனமுள்ள பாத்திரம் என்றும் இன்னொன்றை கனவீனம் என்றும் சொல்லுவார். என்ன வாசிக்கிறோம்? அந்த 20 கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? என்ன எழுதியிருக்கிறது? 20 கடைசி போய் வாசிங்கள். சில கனவீனத்திற்கும் உரியதாகும். ஹல்லேலூயா. கனவீனம் என்று சொல்வது என்னவென்று தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் கனத்தை கொண்டு வரும். தெய்வ பயம் கொண்டவன் தன் ஜீவானமெல்லாம் கனமுள்ள வாழ்க்கையை பெற்றிருப்பான். அது ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் போதிக்கின்ற ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், திஸ் இஸ் நாட் ஆனரபிள் திங். கனவீனத்திற்கு கொண்டு வரும். மோகமா? கவனம் கனவீனப்படுத்திவிடும். நீ எத்தனை ஆண்டு மந்திரியாக கூட இருக்கலாம். ஒரு மந்திரி எத்தனையோ ஆண்டுகள், 81வது ஆண்டோ 82வது ஆண்டோ தன்னை ஆண்டிலே விசாரணை செய்தான் என்று அவரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அவன் எஸ்கேப் ஆகி போய்விட்டார், அதை கேஸில் விடுவிட்டு கொண்டார் என்றெல்லாம் 2வது விஷயம். ஆனால் கனவீனப்பட்டார். 92 வயது ஒரு மனுஷன் ஒரு 6-7 வயது பிள்ளையை அவன் மானவங்கம் படுத்தினான். 92 வயது வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கனவீனம். பாலி இச்சை என்று சொல்வது பாலியத்தோடு போவதில்லை. பாலி இச்சை அந்த நாட்களிலேயே அவன் கொம்பிலே வைத்து கட்டினால் திமிருகின்ற அந்த பாலிய மோகங்களை அவன் உள்ளடக்கி இச்சையடக்கத்தை பெற்றவனாய் மாயை என்பதை அவன் அறிந்து இது கனவீனத்தை கொண்டு வரும் என்று அறிந்து அவன் கொன்றிருந்தால் நல்லது. இல்லை என்றால் நீங்கள் 50 வயதிலும் அதற்கு பேர் பாலி இச்சைதான், 60 வயது வரும்பொழுதும் அதற்கு பேர் பாலி இச்சைதான், 90 வயது ஆனாலும் கூட பாலி இச்சை பின்தொடர்ந்து வரும். 90 வயது கிழவனுக்கு பாலி இச்சை உண்டா? பேப்பரில் வந்திருக்கிறதையா பாருங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அந்த உட்படுவதில்லை. பேப்பரில் வந்திருக்கிறது. கனவீனத்தையும் அவன் தெரிந்து கொள்கிறான். கனமுள்ளது என்னதென்று அறியாத ஒரு வாலிபமாய் போய்விடும். கனத்திற்குரிய வாழ்க்கையை அவன் வாழ மாட்டான். கனவீனத்திற்குரிய வாழ்க்கையை வாழுவான். இந்த வாலிப நாட்களிலே அதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இது எழுதினது தீமோத்தேயுடைய நிருபம். வாலிபன் என் மகன் என்று சொல்கிற அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே அவர்
என் மகன் என்று சொல்லி அவர் பாராட்டுவார். ஏன் அந்த 1-2 இந்த வசனத்தில் அவர் சொல்லுவார், என்னுடைய பிரியமான மகன் என்று கூறுவார். அப்படிப்பட்ட இளைஞன், அந்த இளைஞனுக்கு தான் அவர் எழுதுகிறார். தீமோத்தேயு கனமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான், கனவீனத்தை அவன் பற்றி கொள்ளவில்லை. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய வீட்டிலே இப்படியும் வாழ்கிறார்கள் என்று சொல்கிற ஒரு பரிதாபத்தை அவர் சொல்கிறார். என்னவன் அவன் கிறிஸ்துவ நாமத்தை அவன் சொல்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறான் கிறிஸ்தவன். ஆகவே கிறிஸ்தவர்களின் மத்தியிலே கனவீனத்தை தழுவி கொண்டு வாழ்கின்றவர்களை நீங்கள் கண்டால் ஏமாந்து போகாதுங்கள். அவனே அப்படி வாழ்கிறான் என்று எண்ணாதுங்கள். அவன் யாராக இருந்தால் என்ன? நோ, இதனோட மோசை போன்ற அரசகுமாரன் அவன் இருந்தான். நோ, மோசையை விட அதிகமாக படித்து விட்டான். நோ, ஏமாந்து போகாதங்கள். அவனே கனவீனமான வாழ்க்கை வாழ நானும் வாழலாம் என்று எண்ணுவது தரித்திரம் அல்லவோ? நான் சொல்கிறேன்னு கேளுங்கள். என்னை ரட்சிப்பு நடத்தின ஒரு அற்புதமான ஒரு சகோதரன். பல்லாண்டுகளுக்கு பிறகு அவரை நான் விருந்தில் ரட்சிக்கப்பட்டேன். மதுரையிலே ஒரு லாட்ரி டிக்கெட் இடத்துல அவரை கண்டு அதிலிருந்து போய்விட்டேன். மதிப்பு அவ்வளோ வைத்திருந்தேன். அவரிடத்தில் போய் ஏன் இப்படி செய்து விட்டீர்கள் என்று சொல்லலாம் என்று கேட்பதற்கு அப்படியே காத்து நின்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். பைக்கை நிப்பாட்டி விட்டு திரும்பவில்லை. அவர் 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. அதில் மூழ்கி இருக்கிறான். நிறைய லாட்ரி டிக்கெட் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். ஐ வாஸ் வெரி சேட். நான் வருத்தப்பட்டு இட்ஸ் ஓகே. அன்று என்னை ரட்சிப்பு நடத்தினார். இன்று அவர் இந்த லாட்ரி டிக்கெட்டில் முகத்திற்கு போய்விட்டார். ஆகவே அவரே போய்விட்டார், நானும் போக வேண்டும் என்று நான் எண்ணினேன். பரவாயில்லை, அவர் கூட சகதியில் விழுகிறார், நானும் போய் விழலாம் என்று என்னுடைய ஸ்பீடை நான் மாற்றி உலக மோகத்திற்கு காத்திருக்கிற எத்தனையோ மோகங்கள் அழைக்கிறது, எத்தனையோ பாவங்கள் என்னை அழைத்து கொண்டிருக்கிறது. அதில் போய் மாய்ந்து கொண்டு மாளுவதா? நோ, ஒரு நாளும் இல்லை. இவ்வாறாக அவன் என்ன அறிந்திருக்க வேண்டும்? கனவீனமான ஒரு வாழ்க்கை என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அந்த 20ஆம் வசனம் கூறுகிறதை போல் அவன் கனவீனத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கனவீனத்தை விட்டு எப்படி வாசித்தோம் நீ அந்த கடைசி பகுதி 20ஆம் வசனம் கடைசி பகுதி, கனவீனத்திற்கு இன்னும் கடைசி வசனம் வாசிங்கள். அந்த வசனத்தின் கடைசி பகுதி, சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவில் என்று அறிந்திருக்க வேண்டும். டிபார்ட் ஃப்ரம் தேன், கனவீனப்படுத்திவிடும், சீரழித்து விடும். இப்பொழுது நல்லாக இருப்பதை போல் தோன்றும். திருடி வாழ்கிறோன்னு இருக்கிறார்கள், நன்றாக இருப்பதை போல் தோன்றும். ஒரு நாள் வரும் அன்று அவர்கள் கனவீனப்படுவார்கள். பொய் பேசி நன்றாக வாழ்வதை போல் தோன்றும். ஒரு நாள் வரும் கனவீனப்பட்டு போவார்கள். அதுபோன்ற பகுதியை அவர் கூறிவிட்டு எதை கனவீனம் என்று அவர் சொல்கிறார் பாருங்கள். 21ஆம் வசனம், ஆகையால் என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவன் அடுத்து என்ன வாசிக்கிறோம்? சுத்திகரிக்கப்பட்டவன் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமான கனத்திற்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான். எவைகளை விட்டு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? கனவீனத்திற்குரிய, எஸ்பெஷலி குறிப்பாய் இந்த மோகத்திற்குரிய, இந்த பாலிய இச்சைக்குரிய. கனவீனம் என்று அறியலாம். எத்தனை பாவங்கள் வாலிப காலங்களில் கொட்டி கிடக்கிறது. அது சுய உணர்ச்சியோ ஆண் உணர்ச்சியோ அல்லது மொபைல் பார்த்து கெட்டு சீரழிவதோ அல்லது புரோனோகிராஃபி என்று பார்த்து தன்னுடைய மோகத்தை திருத்து கொள்வதோ. இட்ஸ் ஆல் டிஸானர் பிரிங்ஸ் டிஸானர். கனவீனம் என்று அறிந்து அதை விட்டு விலகி வாழ வேண்டும். அவர்கள் வாழும் பொழுது எஜமானனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறுகிறார்கள். அன்றியும் அடுத்த நிலை இருக்கிறது 22ஆம் வசனம், பாலியத்திற்குரிய இச்சைக்கு நீ விலகி ஓடி. அல்லேலூயா. பாலியத்துக்குரிய இச்சைக்கு என்ன செய்ய வேண்டும்? யூ மஸ்ட் ரன், விலகி ஓடி.
ஆங்கிலத்தில் ஃப்ளீ என்று எழுதியிருக்கும். ஃப்ளீ என்றால் பறந்துவிடு என்று எழுதியிருக்கும். அது உங்களுடைய தெய்வ பயத்தை சார்ந்தது. இது கனவீனம் கேவலம் உண்டாக்கிவிடும். ஒரு நாள் என்னை வெளியரங்கமாய் மாற்றிவிடும். சகலத்தையும் வெளியே தேவன் கொண்டு வந்து விடுவார். அந்தரங்கத்தில் செய்த அனைத்து ஒரு நாளிலே பழிச்சென்று வெளியே வந்துவிடும் என்று அறிந்தவன் அவன் என்ன செய்வான்? இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுதென்று எடுத்துக்கொண்டான். சரிதான். பட் யுவர் சோ ஈகர், ஆர்வம் கொண்ட கர்த்தருடைய வழியிலேயே முகம் கொண்ட சகோதரனாக இருப்பான். ஆங்கிலத்தினுடைய அந்த வார்த்தையில் எடுத்துக்கொண்டு he will flee from the youthful lust. வாழை இச்சை விட்டு என்ன செய்வான்? ஓடுவான் அல்ல. ஃப்ளீ என்றால் என்ன அர்த்தம்? பறந்து போவான். ஏன்? he will flee. சாத்தானை எதிர்த்து அவன் உங்கள்கிட்ட என்ன செய்வான்? ஓடி போவான். அங்கேயும் he will flee என்று தான் இருக்கிறான். பறந்து போவான். அவனெங்கே ஓடுகிறான்? அவன் ஆவிலே அசுத்தாவி கொண்டவன். அவன் எங்கே ஓடுவான்? காலை வைத்து ஓடுவது. he will flee. சாத்தான் அங்கே பறந்து போவதைப் போலவே இவன் வாழை மோகத்திற்கு பறந்து போவான். அதெல்லாம் இது இன்டென்சிட்டி, பாவத்தின் மேல் கொண்ட அக்கிரமத்தை வெறுக்கிற அந்த பகுதியில் எந்த அளவிற்கு நீங்கள் இன்டென்சிட்டி கொண்டிருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உண்டு. ஓடுங்கள் அல்லது பறந்து போங்கள் என்பதான். ஐ வாண்ட் டு சே, நான் சொல்கிறேன் கேளுங்கள். ஐ ஃப்ளீ, பறந்து ஓடுகிறேன். இந்த வயதிலுமே கூட இத்தனை கற்புள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கையிலே ஒரு செத்த கூட என்னை சில ஈக்கள் வந்து விழுந்து பாழாக்கும் என்று எனக்கு தெரியும். ஆகவே சில ஈக்கள் வருவதை போல் தோன்றினால் என்ன செய்கிறேன்? என்னுடைய நலத தைலத்தை மூடி வைத்து கொண்டு ஐ ரன், ஓடுகிறேன். நாட் ஒன்லி ரன், ஐ வாண்ட் டு ஃப்ளீ, பறந்து நான் போய்விடுகிறேன். இத்தனை காலம் வாழ்ந்த பிரசுத்தத்தை போய் இழப்பது மதியினம் அல்லவோ என்று எனக்கு தெரியும். எத்தனை நித்தியத்திற்குரிய பரிமளம், கிறிஸ்துவனுடைய நற்கந்தம், இந்த வாசனையை நான் இழப்பதா? நோ, இல்லை என்று சொல்லி ஒன்றா இரண்டா, ஐ டோன்ட் நோ, 100, மேபி 100, மோர் தென் 100 பெர்ஹாப்ஸ், பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஹவு கேன் ஐ லூஸ் திஸ் ஹோலி லைஃப்? இந்த அற்ப ஒரு பகுதியை வைத்து நான் என்னுடைய நலதத்தில் இந்த செத்தையை விழுவதற்கு அனுமதிப்பதா? எல்லா என்னுடைய பரிமளமும் கீழே கொட்டப்படுவதா? திஸ் இஸ் த நான்சென்ஸ் ஆஃப் த சேட்டன். சாத்தான் கொண்டிருக்கின்ற மதியீனமான காரியம். ஐ வில் நாட் ஒபே தான், அதற்கு நான் உட்பட மாட்டேன். கர்த்தாவே என்னை விடைக்கட்டும், பரிசுத்தாவின் அவசியத்தை எனக்கு வல்லமையை தாரும். ஐ சுட் ஹெல்ப் மீ டு ஃப்ளீ ஃப்ரம் தேட். என்னை பறப்பதற்கு உதவி செய்யும் என்று நான் கேட்பதும் உண்டு. பின்னர் என்ன சொல்ல வருகிறார்? அந்த 22ஆம் வசனத்திலே, பாலியத்திற்குரிய இச்சைக்கு நீ விலகி ஓடு, சுத்த இதயத்தோடே. ஹல்லேலூயா. என்ன இருதயம் என்று உங்களுக்கு தெரியுமா? சுத்த இருதயம். இந்த கான்டெக்ஸ்ட் முடி என்னவென்று சொன்னால், அசுத்த இருதயம் கொண்டவர்கள் இருக்கிறார். அசுத்த இருதயம், இருதயம் முழுவதும் திருக்குள்ளது. ஒரு மனுஷன் பாலிய இச்சையிலே அவன் ஆசை கொண்டவனாக இருந்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் அசுத்தமாகத்தான் இருக்கும். அவனுடைய இருதயம் முழுவதும் கெட்டுப்போய் கிடக்கும். நாற்றம் பிடித்த குப்பையை போல் இருக்கும். தோண்ட தோண்ட கெட்ட காரியங்கள் அவனுக்குள் குமிந்து போய்விடும். சுத்த இதயம் சொல்லி பல நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லி மகிழ்ந்திருக்கேன். ஆண்டவரே, த பியூர் ஹார்ட், ஐ வாண்ட் தட் பியூர் ஹார்ட், பியூர் ஹார்ட். ஹல்லேலூயா. சுத்த என்னைங்கிறான், சுத்த நெய் என்று சொல்கிறான். எனத்தையும் மனுஷன் அதை சொல்ல விரும்புகிறான். நான் சொல்கிறேன் பியூர் ஹார்ட், சுத்த இதயம். அங்கே அசுத்தம் இருப்பதில்லை. அசுத்த இதயம் கொண்டவர்கள் அல்ல, சுத்த இருதயத்தோட என்ன செய்கிறவர்கள்? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே. ஹல்லேலூயா. கர்த்தரை அந்த சுத்த இருதயத்தில் அன்பு ஊறியவர்களோட கொள்ளுதல் என்றால் என்னவென்று தெரியுமா? சாஸ்தாங்க வணங்கி அல்லது சில தெய்வங்களை தொழுது கொள்கிறீர்கள், ஏதாவது ஒரு சிம்பிளை வைத்து காட்டிக்கொண்டு அல்லது சுற்றி வந்து அல்லது முகம் குப்புற கீழே விழுந்து விட்டு என்றால் தொழுதல் உள்ளது என்ற அர்த்தமா? தொழுதுகளை கற்றுக்கொள்வதற்கு இவ்வளோ 4 பாயிண்ட் போதுமா? முகம் குப்புற விழுங்கள், சுற்றி வாருங்கள், பிடத்தை சுற்றி வாருங்கள், அல்லது தலைவர் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே நீங்கள் வாருங்கள், அல்லது பூக்களையும் வயதை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள். இதுவாக நாம் இதை 4 பாயிண்ட் சொல்லிவிட்டால் தொழுகை ஆகிவிடுமா? இந்த ஆராதனை என்று சொல்கின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ட்ரம்ஸ், அந்த அடிகளுக்கும் அந்த மியூசிக் போடுவதற்கும்
அப்படியே உள்ளத்தில் கிடுகிடு என்று நடுங்கி அப்படியே ஒரு பரவசம் அடைந்து ஆஹா என்று அந்த 10 நிமிடத்தில் ஒரு பாட்டை படித்தவுடனே கர்த்தரை தொழுது கொண்டேன் என்று சொல்வதா? இட்ஸ் எ யூஸ்லெஸ் திங். தொழுதல் என்று சொல்வது மேன்மையான காரியம். அன்பு கூறுவது கர்த்தரை சுத்த இதயத்தோட உள்ளவர்கள் தான். தே வில் லவ் காட் வித் ஆல் their heart. தன்னை முழு இதயத்தோடும் அன்பு கூறுகிறார்கள். தே won't love this the evil, பொல்லாத இந்த காமரோகத்தை அல்ல, இந்த உலகத்தினுடைய மாயை என்று சொல்லின அழகை அல்ல, பணத்தை அல்ல. அவர்கள் ஆராதனை செய்வதெல்லாம் அந்த மணி, பணத்தை அல்ல. 2 எஜமான் என்று சொன்னார். ஒரு எஜமான் கூறுவதெல்லாம் என்னை தாழ பணிந்து விட்டு இதை வைத்துக்கொள், உலகம்தானே வேண்டும், என்னை ஆராதனை செய்யப்பா என்று உலகத்தை நேசிப்பதற்கு அவன் சொல்லுவான். இங்கே உள்ள கான்டெக்ஸ்ட் படி என்னவென்று சொன்னேன், நல்ல சுத்த இதயத்தோടെ கர்த்தரை அன்பு கூறுகிறவர்கள், தொழுது கொண்டவர்கள். தொழுகை என்பது அதுதான். அவ்விதமாய் தொழுது கொண்டவர்களோடு நீ சேர்ந்து அந்த 22ஆம் வசனத்தில் அவளோடே நீ சேர்ந்து உண்டு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நீதியையும் விசுவாசத்தையும் நீதியும் சமாதானத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு என்று அவன் சொல்லுவார். என்னுடைய டைரக்ஷனே அங்கே மாறிவிடுகிறது. தெய்வ அன்பையும் தெய்வ விசுவாசத்தையும் மெய்யான சமாதானத்தையும். பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லை, திருடி வந்தவனுக்கு நிம்மதி இல்லை. கொளுத்த பிரியாணி சாப்பிடுகிறான், நிம்மதி எங்கே சாப்பிட முடியும்? நிம்மதி அவனுக்கு கிடைக்கும்? கொளுத்த ஒரு பாலிய மோகத்திற்கு அவன் போகிறான். அது என்ன? தெய்வ அன்பு அங்கே தங்கியிருக்கும், சமாதானமாக அங்கே தங்கியிருக்கும், நீதி அங்கே வாசம் செய்யும், அக்ரமம் வாசம் செய்கிற இடம் அவர்களுடைய சேர்ந்து என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கண்டுபிடிக்க வேண்டும் சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, நீங்கள் ஐ வாஸ் சீக்கிங் தேன். அந்த நாட்களில் தொடங்கி தெய்வ பக்தி உள்ளவர்களை நாடி நாடி அவர்களிடத்தில் போய் அண்டிக் கொண்டு என்னுடைய நாட்களை எண்ணி பார்க்கிறேன். அங்கே ஒரு உத்தம கிறிஸ்தவன் இருக்கிறான், அடுத்த தெருவில் என்றால் ஓடி போய் விடுவேன். அவரை நான் சந்திப்பது உண்டு. எதிர் வீட்டிற்கு ஒரு கிறிஸ்தவர் வந்திருக்கிறார், அவரை நான் யாரென்றே தெரியாமல் கூட அப்படி ஒரு பேரானந்தம். பாஸ்டர் பிலிப் என்று சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து அவருடைய எனக்கே தெரியாது அது ஜெவா விட்னஸ் என்றால் என்னவென்று தெரியவதில்லை, விளக்கமும் தெரியாது. பேசிக்கொண்டே இருந்த அவர் சொன்னார், இந்த பூமியிலே இனி வாழ்கிற வாழ்க்கையிலே நரகம் இல்லை பிரதர், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். இல்லை, வேதத்தில் எழுதியிருக்கிறதே, அது எழுதியிருக்கிறது, அதெல்லாம் முடிந்து விட்டது, இனி நரகம் இல்லை. ஏன்? தேவராஜ்யம் வந்து விட்டது. எப்பொழுது வந்தது பிரதர் என்று கேட்கிறேன். என்னென்னமோ சொல்ல தொடங்குகிறார். பட் எல்லாவுடையும் ஃபார் மந்த்ஸ் டுகெதர், பல மாதங்களை அவர் அன்பு கூர்ந்து பல மாதங்களை அவர் கொடுத்த புத்தகங்களை படித்து ஒன்று விளங்காமல் படித்து, ஏனென்றால் தென் காட் ஹெல்ப் மீ, உதவி செய்து திஸ் இஸ் ராங், தவறு என்று அறிந்து அவர் நேருக்கு நேராக முகமாய் பார்த்து ஐ வெரி சாரி, இது தெய்வ பயத்தை பிடுங்குவதை போல் தோன்றுகிறது, நரகமில்லை என்று சொல்வதெல்லாம் அப்படி வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம் என்பதை போல அல்லவா தோன்றுகிறது, ஐ ஆம் சாரி என்று விலகிவிட்டேன். பிரதர் என்று அவர் கூப்பிட்டார். நோ, ஐ டோன்ட் வாண்ட் அசோசியேஷன், உங்களுடைய தொடர்பு எனக்கு வேண்டியதில்லை என்று நான் சொல்லி போய்விட்டேன். பட் ஐ வாஸ் சீக்கிங் ஃபார் த காட்லி பிரதர், நல்ல சகோதர வாலிப தெய்வபக்தி உள்ள சகோதரை நாடினேன். என்னை சுற்றி சூழ்ந்திருந்தவர்கள் யாராக இருந்தாலும், நாட் தி யூஸ்லெஸ், கெட்ட வார்த்தையை பேசுகிறவர்களும் உலகத்தை மோகத்தை நேசிக்கிறவர்களும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களும் இந்த உலகத்தை எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று யோசித்த வாலிபர்களை என்னோட வைத்திருக்கவே இல்லை. எஸ், டில் டுடே, இன்று வரைக்கும் அப்படி வைத்து நான் வாழ்ந்ததில்லை. ஐ வாண்ட் காட்லி பீப்புள். அவர்களோடே நீ சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். யுவர் அசோசியேஷன், உங்களுடைய அசோசியேஷனே சொல்லி வைத்துவிடும், யூ டோன்ட் பிலாங் டு காட், தேவனுக்கு உரியவர்கள் அல்ல. அவ்வளோ நீண்ட 150 சங்கீதத்திலே முதல் பகுதி என்னவென்றால், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் அவனுக்கென்று சில ஆலோசனை இருக்கிறது, ஏ அப்பா, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் அப்படியே உங்களை ஸ்தம்பித்து நிற்க வைத்து என்று பார்க்கக்கூடிய பகுதியில் அவன் வைத்திருக்கிறான். பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து கொண்டு தாராளமாய் பரியாசம் பேசி தெய்வத்தையே கூட நிந்தனை செய்து கேள்வி கேட்டு விடுவார்கள், அல்லது தேவனுடைய சபையை நிந்தனை செய்வார்கள், தேவனுடைய சபையுடைய மூப்பொருளை போதிக்கிற போதகர்களையும் அவர்கள் கடிப்பார்கள். எது வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு ஒன்றுமில்லை என்பது போல் விசாரம் செய்துவிட்டு அவள் வாயை துடைத்து கொண்டு போனாள் என்று எழுதியிருக்கிறது. ஒன்றுமே நடக்காததை போல், எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு ஒன்றும் பேசாததை போல் அவள் போய்விடுவார்கள். நோ, யுவர் அசோசியேஷன், உங்களுடைய அசோசியேஷன் இம்பார்ட்டன்ட்.
நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் இங்கே இருக்கிறீர்கள். வேர் இஸ் யுவர் அசோசியேஷன்? உங்களுடைய அசோசியேஷன் என்றால் உங்களுடைய இணக்கம், உங்களுடைய ஐக்கியம் அவர்களோடையே சேர்ந்து என்று எழுதியிருக்கிறது. இவளை விட்டு என்று இருக்கிறது அவர்களோடையே சேர்ந்து என்று எழுதியிருக்கிறது. பக்தியை நாடி வாழுகின்ற நல்ல சகோதரர்களை ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஓடி ஓடி செல்வேன், ஓடி அது எத்தனை பெரிய லீடராக இருந்தாலும் சரிதான், எத்தனை பெரிய பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரிதான ஐ வில் கோ டு ஹிம். சடார் என்று போய் நின்று விடுவேன். ஐ வில் ஃபெலோஷிப் வித் ஹிம். ஸ்டீஃபன் பாஸ்டர் என்று அசம்பிளி காலை ஒரு பக்தியில் ஒரு முன்பு இருந்தார். வயதானவர். என்னுடைய வயது அந்த நாட்களில் 24 அல்ல 25. அந்த நாட்களில் அவர் இஸ் 75 ஆர் சம்திங் லைக் தட். 75 வயது கொண்டு முதியவர். ஐ ஹேட் சச் எ குட் அசோசியேஷன் வித் ஹிம். அவரோடு உட்கார்ந்து கொண்டு நான் பேசி அளவலாவி நான் பேசுவது உண்டு. ஐ லவ் தட் ஸ்டீஃபன் பாஸ்டர். அந்த ஸ்டீஃபன் பாஸ்டர் நேசித்தது உண்டு. I can say so many things like that. Even now, godly people, I will say they are my friends. Yes, அவர் நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த குட் அசோசியேஷன் கீப்ஸ் மை லைஃப். என்னுடைய பாதையை, என்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது. ஆகவே முதுகெலும்பு போல் இருக்கிற ஒரு பகுதி என்னவென்றே தெரியுமா? உங்களுடைய வாலிபத்தில் இதை விட்டு விலகி ஓடி என்று சொல்வதெல்லாம் பாலிய மோகம், பாலிய இச்சை. அதை லகித்து போய்விடாங்க, கெடுத்து விடும், குட்டிச்சவராய் மாற்றிவிடும், முதுகெலும்பையும் உடைத்து விடும். யூ கேனாட் ஸ்டாண்ட் ஆஸ் ஏ கிறிஸ்துவன் நாமத்தை சொல்கிறவன் என்று கிறிஸ்தவன் என்று நிலைநிற்க முடியாது. யூ அசேம் டு சே லைக் தேன். வெட்கப்படக்கூடிய நாள் ஒன்று வந்துவிடும். அசைவில்லாத ராஜ்யத்திற்குரிய அனித்தியமான உலகை விட்டவனுக்குத்தான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை அறிவான். நிலைத்து நிற்கும் தெய்வத்தினுடைய நித்தியத்தை அவன் அறிவான். அவனுடைய ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் பலன் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் அவனுக்கு முத்திரையிடுவதற்கு காரணம் என்னவென்றால், இவன் அனித்தியமான சந்தோஷங்களை விட்டு விலகி ஓடுகிற அப்படினால் அவனுக்கு முத்திரையிட்டு என்னுடையவன் தன்னுடையவன் என்று முத்திரையிட்டு தேவனுடைய அஸ்திவாரத்தில் நிலைத்திருக்கிற அஸ்திவாரத்திற்கு வந்து விடுவான். இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ண வேண்டிய காலமெல்லாம் இந்த வாலிப நாட்கள் தான். இது போஸ்ட்போன், தள்ளி போட ஐ டோன்ட் நோ. ஐ வாண்ட் டு சே ஒன் திங். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாலிப நாட்களே, ஐ டிடன்ட் போஸ்ட்போன். நான் போஸ்ட்போன் பண்ணவில்லை. தேவனும் தேவ பக்திக்குரிய எதுவாக இருந்தாலும் ஐ டோன்ட் நோ, மேபி த கிரேஸ் ஆஃப் காட், என்னுடைய கிருபை இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பார்க்க முடியும். தே போஸ்ட்போன் so many things. நிறைய போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே போகிறார். ஐ டோன்ட் நோ, ஐ see it as a danger. அபாயம் என்று காண்கின்றேன். போஸ்ட்போன் பண்ணாமல் உடனே கீழ்ப்படுவது என்று ஒரு சாத்தியம் உண்டா? ஏஸ், எந்த பக்தனும் அப்படித்தான் இருப்பான். போஸ்ட்போன் பண்ணுகின்ற வாழ்க்கை ஒரு அவபக்தி கொண்டவன் தான் வைத்திருப்பான். இன்றைக்கே ரட்சணினால், இன்றைக்கே அனுக்கிற காலம். ஏசு அதை விட இன்னும் அதிக டேஞ்சராகி சொல்லுவார், இன்று ராத்திரியிலே செத்து விடுவாய், செத்து போய்விடுவாய், எங்கே போகும் நாத்தமா என்று தெரியுமா என்று கேட்பார். நடந்த விஷயத்தையும் அவர் ஆபிரகாமுக்கு முந்தினவர், அவருக்கு தெரியும் நித்தியத்தில் என்ன நடந்தது என்று தெரியும். ஒருவனுடைய பெயரே சொல்லிவிடுகிறார். லாசர் என்று ஒருவன் இருந்தான், தரித்திரவான். இன்னொரு ஐஸ்வர்யவான பெயரை சொல்லவில்லை. சொன்னால் அவனுக்கு நிந்தை வந்து அவனை சுற்றியுள்ளவர்கள் இன்னும் ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் இருப்பார்கள். இப்படி இயேசு நிந்தை செய்து விட்டார் என்று எண்ணினாலும் என்ன கூடும் ஆகிய தான் நான் சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லிவிட்டார். பட் ஈ ஸ்போக் அபவுட் தட். தனக்கு சொந்தமான லாசரை சொல்லிவிட்டார். லாசர் என்று ஒரு தரித்திரவான் இருந்தான். இஸ் எ காட்லி மேன். தரித்திரன் ஆனால் காட்லி மேன். அவன் விசுவாசன் தகப்பனாகி ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவான் ஹி வென்ட் டு ஹெல். அவன் நரகத்திற்கு அவன் சென்று விட்டான். அப்படி ஒரு இந்த வாலிபத்தை சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் சகோதரர்களே. அப்படி வாலிபத்தை வீணாக்கி போடாதீர்கள். உங்கள் முன்னால் நின்று பேசுவது, நான் பேசுவது பிரசங்கம் செய்யவில்லையே, வெறும் பிரசங்கமாக செய்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஸ்பீக் அபவுட் மை லைஃப். என் ஜீவியத்தை பேசுகிறேன். ரெஃபரிங் டு த ஸ்கிரிப்சர். மோசையை பற்றி ஸ்கிரிப்சரை எடுத்து பேசுகிறேன். 2 திமோத்தி அந்த ஸ்கிரிப்சரை வேத வாக்கியத்தை வைத்து நான் என்னுடைய ஜீவனைத்தான் பேசுகிறேன். இன்னும் எவ்வளோ பேச வேண்டும்? ஐ கேன் ஸ்பீக் அண்ட் ஸ்பீக் அண்ட் ஸ்பீக் ஆன் ஸோ மச். யாராலும் பேச முடியும். மை லைஃப், யூத் லைஃப் வாஸ் நாட் வேஸ்டட். வேஸ்ட் ஆகவில்லை. அது அனித்தியத்திற்கு போகவில்லை. நிலைத்திராத வாழ்க்கையை வாழவில்லை. நிலைத்திருக்கும் வாழ்க்கையை வாழுங்கள்.
யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதுங்கள். அவனே இப்படி இருக்கிறான் போய்விடாங்கள். தேவனுடைய முத்திரை என்றது சொல்லுவது என்னவென்று தெரியுமா? இவன் அநியாயத்தை விட்டு விலகினான், விலகுவான், என்றும் விலகுவான் என்று முத்திரையர் போடுவார். அந்த முத்திரை அழியாத முத்திரையாக இருக்க வேண்டும். அவனை நம்பி போட வேண்டிய முத்திரையாக இருக்க வேண்டும். சிலர் அவர் நம்புவதில்லை. அவன் போவதும் பின்பு சகதியில் விழுவதும் போவதும். நீதிமான் வீழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. அவன் நீதிமான் 7 முறை விழுந்தான், அவன் எழுந்திருப்பான். அவன் நீதியை தேடி வாழ்கிறான், தவறி விழுகிறான், உடனே எழுந்திருக்கிறான். 7 முறை என்ன 70 வரை விழுந்தால் கூட எழுந்திருப்பான். போய் சகதியிலே போய் தஞ்சம் போக மாட்டான், அதிலே போய் வாழ மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு படுதோளில் பரமநோக்கும் என்ற புத்தகத்தை படித்து கொண்டு இன்னும் பாவம் செய்யலாம் போல் இருக்கிறதே. அதில் ஒரு உதாரணமாய் சகோதரன் சொல்லுவான், 1000 தடவை எழுந்தால் கூட எழுந்திருக்கலாம் என்று அவர் சொல்லுவார். 1001 தடவை. ஆஹா, வெரி கம்ஃபர்டபுள் புக், நல்ல ஆறுதலான புக்கு என்று எண்ணிக்கொண்டு தவறாய் அந்த புத்தகத்தை பயன்படுத்தியதில் கூட நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன இவ்வளவு சீரியஸாக பேசுகிறீர்கள்? அப்படிலாம் இல்லை, எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து கொண்டே இருக்கலாமே, கடவுள் இரக்கமுள்ளவர் ஐயா என்றெல்லாம் பேசிக்கொண்டு தெய்வ பயத்தை தூக்கி இருந்த வாலிபர்களை நான் கண்டிருக்கிறேன். ஃபியர் காட், தேவனை பயந்து வாழுங்கள். அந்த அருமையான வாலிபத்தை சிருஷ்டியருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை நீடித்த ஆயுளை தந்து ஆசீர்வதிப்பார். அவருடைய கையிலே, பலவான் கையிலே கொடுக்கப்பட்ட அம்பை போல் மாறும்பொழுது உங்களே கொண்டே சாத்தானை அவர் வாசலை நிறுத்தி வைத்து விடுவார். லட்சியம் உங்களுக்கு வராது என்று அங்கே எழுதியிருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு லட்சியம் வராது. இந்த மனுஷனை வைத்து, இந்த வாலிபனை குறித்து வீட்டிற்கு லட்சியம் வராது. இந்த வாலிபனை குறித்து இந்த சபைக்கு லட்சியம் வராது. இந்த வாலிபனை குறித்து அவன் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற இவனா என்று லட்சியம் ஏற்படுவதில்லை. அது ஏனென்றால் இந்த முதுகெலும்பு போல் இருக்கிற இந்த கற்பு ஒழுக்கம், தெய்வ பயத்தோடு வருகின்ற இந்த வாலிப இச்சையை விட்டு விலகி ஓடு என்று அந்த வாழ்கிற அந்த வாழ்க்கையை தழுவி கொண்டவன் அவன் நீதியும் சமாதானத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடுகிறவன். நாடுகிறான் ஓடிக்கொண்டே இருப்பான். ஒன்றை விடுகிறான், ஒன்றை விட்டு தேடிக்கொண்டே போகிறான். களமெல்லாம் தேடுவான். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே என்னுடைய செல்ஃப் ஏராளமான புத்தகங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கெட் மணியில் வைத்து நான் தேடி தேடி போய் புத்தகங்களை வைத்து நான் வாழ்வதுண்டு, நான் படிப்பதுண்டு. காலங்களே அதை கட்டி வைத்திருக்கிறேன். இன்னும் கூட இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். நல்ல நல்ல புத்தகங்கள், நல்ல நல்ல ஜான் வெஸ்லினுடைய புத்தகங்கள், பிலிகிராம் புத்தகங்கள், ஆஸ்வால் ஜே ஸ்மித்தினுடைய புத்தகங்கள், சுமணி கான்லி, தெரியாததும் கூட நல்ல ஆத்தராய் என்று தெரியாமல் இருந்தாலுமே கூட அவருடைய டைட்டிலை பார்த்து கூட நான் வாங்கி நான் குவித்து வைத்தேன். இப்பொழுதெல்லாம் அவருடைய கனிகளை பார்க்கிறேன். அவருடைய கள்ள உபதேசமாக இல்லையா என்பதை அறிவதற்கு அவருடைய கனிகளால் அறிவீர்கள். இஸ் எ கான்லி மேன், தேவத்தில் வாழ்ந்தவர் தானா, அவருடைய விசுவாசத்தின் முடிவை பார்த்து செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. உண்மையான உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர் தானா? பாதியிலே அவர் ஓடியது போல் ஓடிவிட்டு பாதியிலே அவர் நிறுத்திவிட்டவரா, அல்லது கள்ள உபதேசத்தை பேசுகிறார் என்று அறிந்து இப்பொழுது விலையை நான் வாழ்ந்து இருக்கிற இந்த நாட்களிலேயும் ஐ ஹவ் பாட் so many books, ஏராளமான புத்தகங்களை வைத்து குவித்து வைத்தேன். ரீடிங் படுத்திருக்கும் பொழுதும் படித்து கொண்டே தூங்கி போய்விடுவேன். அப்படியெல்லாம் ஏராளமான டயர்டானாலும் அந்த கான்லி மேன், தேவ மனுஷனை பற்றி அந்த புத்தகத்தை இச்சித்து மோகித்து வாழ்ந்தேன். நம் போன்ற சபையில் உள்ள சகோதரர்கள், ஐ எம் ஸோ சாரி, சாதாரண மேகசின் கூட படிப்பார்களா என்று தெரியவில்லை. கான்லி மேன் புக்ஸ் எத்தனை வைத்தீர்கள் என்று கேட்க நான் விரும்பவில்லை. கேட்டால் ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் வைத்திருந்திருக்க மாட்டீர்கள். இப்படி பாக்கெட் மணியை வைத்து நீ சிஎல்எஸ் புக் ஸ்டாலில் சென்று சிடி ஸ்டார்ட் புத்தகம் வாங்க வேண்டுமா, அல்லது பெலிகிராம் புத்தகம் வாங்க வேண்டுமா, அல்லது பக்சிங் குரூப் புத்தகம் வாங்கணுமா என்று போனதில்லை. அல்லது நம்முடைய சபையில் 65 சகரேபுன் புத்தகங்கள் இருக்கிறதே, கொடுங்கள், அதை வாங்கி வாசிக்க வேண்டும் என்று அவர் தேடி வந்ததில்லை. ஐ டோன்ட் நோ, தே வாண்ட் டு ஸ்பெண்ட் த மணி ஃபார் த ஆர்டினரி, இச்சிக்கக்கூடிய உலக காரியங்களை பயன்படுத்துகிறார். கொஞ்சம் சேர்த்து வைத்து விட்டால் நண்பர்களோடு சேர்ந்து புரோட்டா சாப்பிடலாம் என்று எண்ணுவார்களோ, ஐ டோன்ட் நோ. திஸ் வெரி பேட் பிரதர்ஸ். வளைவில் உங்களை நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஆகவே இந்த ஒரு அசோசியேஷன் தேவபக்தி உள்ளவர்களோடு சேர்ந்து நாடுங்கள். மாயைக்கு ஒப்பு கொடுத்த வழிகளோடு அல்ல, நீதியும் சமாதானத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் தேடி போய்கொண்டது. களமெல்லாம் அதை பேசி தீர்த்தாலும் முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அது போன்று பக்தரிடத்திலே போய் வாழுங்கள். அவரிடமிருந்து நீங்கள் அசோசியேஷன் பெற்று அவருடைய நட்பை பெற்று இது இப்படி அது எப்படி என்று கேளுங்கள்.
நான் தொலைத்து கேட்டிருக்கிறேன். எஸ், நாட்களே சகரியப்புடன் அவர்களோடு நான் பல வருடங்கள் நான் இந்த பயணத்திற்கு கூட செல்லும் பொழுது ஐ ஆஸ் so many questions, எத்தனையோ கேள்விகளே கேட்பேன். உங்களுக்கு தெரிந்த பெஸ்ட் மிஷனரி மாதிரி இருக்கிறாங்க, எஸ் அதை இப்படி எனக்கு சொல்லுங்களே என்று கேட்டிருக்கிறேன். அவர் நன்றாக விவரித்து சொல்லுவார். நடு இரவு 12 மணிக்கு மேல் கூட கேட்டிருக்கிறேன். நான் கூட கொஞ்சம் தூங்கி போனாலும் அவர் தூங்காமல் சொல்லுவார். என்ன பிறகு நிறுத்தி விட்டேன், நான் எங்கே நிறுத்தினேன், நீங்கள் தூங்கி விட்டீர்கள் என்று சொல்லுவார். சொல்லிக்கொண்டே வருவார். அப்படிலாம் போய் அரித்து பறித்து கேட்பதே போல், அவருடைய புத்தகங்களை அப்படி நேசித்து வாசித்ததே போல், அதை மகிழ்வோடு டிரான்ஸ்லேட் செய்வதே போல், இதெல்லாம் செய்ததெல்லாம் அசோசியேஷன் வித் கான்லி பீப்புள், தேவ ஜனத்தோடு கொண்டிருக்கிற தாசலோடு கொண்டிருக்கிற நெருக்கம், சிநேகம் வேண்டும். யார் அந்த சிநேகம் கொண்டிருப்பான்? கனவீனத்தை கழுவி கொண்டவன், கேடுகட்டு டிஸானரிங், கனவீனம் கொண்டு கொடுக்கிற பாலிய மோகத்தை வெறுத்தவன். இவ்வளோ அசோசியேஷன் வித் கான்லி பீப்புள், தேவனுடைய ஜனத்தோடு ஐக்கியம் கொண்டிருப்பான். அது போன்ற நம்முடைய எத்தனை பேர் இருக்கிறீர்களே, அப்போ இத்தனை பேர் நீங்கள் கூடி கத்தற்குரிய காரியங்களை பேசியவர்களாக மாறிவிட்டால் அது மாபெரும் ரிவைவல் அல்லவா, மாபெரும் அது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அல்லவா. சும்மா உட்கார்ந்து கொண்டு கதை பேசி கொண்டிருப்பது ஐக்கியம் என்று எண்ணாதுங்கள். அதற்கென்று இந்த உலகம் இருக்கிறது. நீங்களே உட்கார்ந்து கொண்டு கதை பேசுவது இதுவும் ஐக்கியம். நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு நன்றாக சிரித்து காஃபி குடித்து விட்டு ஐக்கியம் அந்த பற்றியெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறதா என்று சொல்லாதீர்கள். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் தேட். அதை என்கரேஜ் பண்ணுவதும் இல்லை. கான்லி பிரதர்ஸ், கான்லி அந்த பிரதரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம், கான்லி 2-3 பிரதர்ஸ் அல்லது 10, 12, 13, 14 பிரதர்ஸ் அப்படி கூடி வந்து பேசும்பொழுது மதுரமாக இருக்க வேண்டும். அந்த கூடுகை சகோதரர்கள் என்று சொல்வது சாதாரண சகோதரர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராக இருக்க வேண்டும். அவர் ஒருமித்து வாசம் செய்யும் பொழுது எத்தனை நன்மை என்று சொல்வதெல்லாம் உலக நன்மை அல்ல, பரத்தின் நன்மை. பரத்திலிருந்து வருகின்ற தைலம், பரத்திலிருந்து எர்மோன் மலையிலிருந்து வருகின்ற பனி, கத்திரிடத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதம், ஜீவன் பரத்திலிருந்து வர வேண்டும் ஐயா. அப்படி ஒரு நன்மை கொண்டு ஒரு குழுவாக இருக்க வேண்டும் அல்லவோ. தனித்து வாழ்கின்ற கிறிஸ்தவம் என்று இல்லவே இல்லை. அவன் தெய்வத்தை நேசிப்பதே போலவே பக்திகளோடு நேசித்து ஓடி வருவான். ஹல்லேலூயா. நான் எண்ணி பார்க்கிறேன், அந்த நாட்களே பிஆர் மேத்யூ என்ற ஒரு பக்தர் இருந்தார். இட்ஸ் ஓகே. அவரை இத்தனை தடவை வீட்டிற்கு நான் சென்று நான் உட்கார்ந்து பேசுவது, அப்படி புத்தக செல்ஃபெல்லாம் பார்த்து நோண்டி எடுத்து இதை நான் படித்து விட்டு வரலாமா என்று கேட்பது. பின்பு அவர் வீழ்ச்சி அடைந்தால் நானும் விட்டு விலகி வந்து விட்டேன். எஸ் ஓகே. வீட்டிற்கு சென்று அவருடைய தோட்டத்திற்கு வேலை செய்வேன். அவருடைய பிள்ளைகளுக்கு நான் குளிச்சாட்டுவேன். அந்த பிள்ளைகள் அங்கே பாயில சிறு பிள்ளைகளாக இருந்து ஏதாவது யூரின் பண்ணிவிட்டேன், அதை போய் தொடச்சி வைப்பேன். அப்படி ஆர்வம், பக்தர்களுக்கு சேவிப்பது நலமல்லவோ என்று எண்ணின அற்புதமான ஒரு எண்ணம் உள்ளத்தை அப்படி ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த அசோசியேஷன் வித் கான்லி பீப்புள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற தேவ பக்தர்களோடு ஐக்கியம் கொண்டு வாழ்வது. ஆகவே இவைகளை விட்டு விலகி ஓடி நீ வருவாய் என்றார். நீதியும் அன்பையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அடைகிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. அவர்களோடையே சேர்ந்து சுத்த இருதயம் கொண்டவர் அவர்கள், அசுத்த இருதயம் கொண்டவர் அல்ல. நாட் த ஈவில் ஹார்ட், அசுத்த இருதயம் கொண்டவர் அல்ல. பேட் ஹார்ட், டர்ட்டி ஹார்ட்டை உள்ளவர் அல்ல. இருதயத்தை அழுக்கை வைத்திருப்பவர்கள் அல்ல. காம விகாரத்தை கொட்டி வைத்திருக்கிற இருதயம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் வாலியைச்சை விட்டு விலகி பறந்தவர்கள், ஓடினவர்கள். அவரோடு சேர்ந்து இதெல்லாம் அடையும்படி நாடப்பா, அள்ளி வைத்துக்கொள் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தேவத்துக்குரிய நிறைவு இயேசு வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையில் உள்ள நிறைவு என்ன? நான் பசுத்தராக இருக்கிறதை போல என்று சொன்னார். நீங்களும் பசுத்தராக இருங்கள், பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போல. கொலோசியில் அவர் சொல்லும்போது தேவத்துவத்துடைய ஞானம் முழுவதும் அவருடைய சரீரத்திலே வாசம் செய்து விட்டது. ஹல்லேலூயா. தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணமும் வந்தது என்று எபேசிலே சொல்லுவார். அவருடைய அன்பிலே அகலம் நீளம் ஆழம் உயரம் இல்லை, தெய்வ அன்பு முழுவதும் அவருக்குள் வாசம் செய்து விட்டது. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு திராத அந்த செல்வத்தை நாடி ஓடுகிற வாலிபர்களாய் மாற வேண்டும். ஆனால் இந்த வாலிய இச்சைக்கு விட்டு விலகி ஓடவில்லை என்றால் முதுகெலும்பு போல் இழந்த புழுவை போல் மாறி சீரழிந்து கனவீனம் அடைந்து
கர்த்தரால் தள்ளி வைக்கப்பட்டு அவருடைய முத்திரையை இழந்தவர்களாய், என்னுடையவன் என்ற முத்திரை இழந்து வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை. பல முறை ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் அந்த நரக வாழ்க்கையை தெரிந்து கொள்வேன். நான் ஒரு கருவழிந்த பிண்டமாய் கூட இருந்து விடுவேன். அப்படி ஒரு நீ தந்த சீல் மாறக்கூடாது. நான் உம்முடையவன், நான் உம்முடையவன். கடைசி நாளில் கர்த்தர் தம்முடையவர்களை தான் சேர்க்க வருகிறார். அப்படியே ஒரு பேர் வைத்திருக்கிறார். அவர் வருவார். எதற்கு வருவார்? தம்முடையவர்களை சேர்க்க வருவார். கிறிஸ்துனுடையவர்களை அழைத்து கொள்ள வருவார். தம்முடையவர்களை சேர்க்க வருவார். அதுபோன்ற வழிவர்களாய் மாற கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும்.